இப்ப இதை நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு மாநிலம் நினைத்தால் வந்தே மாதரம் பாடலாம், ஒரு மாநில முதல்வர் நினைத்தால் தமிழ்தாய் வாழ்த்து பாடலாம், அதுல பிரச்சனை இல்லை. நம்முடைய தமிழ்நாட்டுடைய பாரம்பரியம் என்பது, மரபு என்பது வந்தே மாதரத்துக்கு பதிலாக தமிழ்தாய் வாழ்த்து தான் நம்ம பாடுறோம். முடியும் போது தேசிய கீதம் பாடுவோம். இதுதான் மரபு. அரசு விழாக்களிலும் வந்தே மாதரம் நம்ம மரபுலயே இல்ல, இது லிஸ்ட்லயே இல்லைன்னு தமிழ்நாட்டை பொறுத்தவரை லிஸ்ட்ல இல்ல. ஐஐடியில கூட ஆளுநர் பாடினதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சு அமைச்சர்கள் வெளிநடப்பு செஞ்சதெல்லாம் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சர்ச்சையான ஒரு விஷயத்தை நீங்க எப்படி அனுமதித்தீங்க? அப்ப முதல்வராக இப்ப முதல்வராக இருக்கின்ற விஜய்க்கு அது தெரியாதா அப்படிங்கிற கேள்வி. சரி, உங்களுக்கு சர்ச்சை வந்துருச்சுல, அதுக்கப்புறம் நீங்க ஆளுநர் மாளிகையில தற்காலிக சபாநாயகருக்கான நிகழ்ச்சி நடந்துச்சுல, இப்போ அதிலும் அதே இதை எப்படி நீங்க அனுமதிச்சீங்க? அங்கதான் சர்ச்சை, உங்களுக்கு தெரியாது, பிரச்சனை, அது ஒரு பெரிய விஷயமா நினைச்சிருப்பீங்க. இப்போ வந்து ஆளுநர் மாளிகையில் நீங்க அந்த பேட்டர்னை மாத்திருக்கலாம். நான் என்ன நினைக்கிறேன்னா, அப்ப ஆளுநர் மாளிகை இதை வந்து நிர்பந்திச்சிருக்காங்க, மேலிடம் உங்களுக்கு நிர்பந்திச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்ப நீங்க பதவி ஏற்கும் பொழுதே உங்களுக்கு நிர்பந்தத்துக்கு நீங்க பலியாகிங்க. அது தெளிவா புரிந்து விட்டது.